போன 2 தினங்களுக்கு முன், இன்னைக்கு புதன், திங்கட்கிழமை ராத்திரியில் ஒரு சபையிலே பகல் இரவு பிரசங்கித்தேன். பகலிலும் ஆண்டவர் பேசினார், இரவிலும் ஆவியானவர் நேரடியாக சபையோடு பேசினார். அப்ப செய்தி முடிகிறது. செய்தியை முடிச்சு சமர்ப்பணத்திற்கு நேராக நடத்தினேன். சரியாக 9 மணிக்கு முடிக்க வேண்டும். தொடர் ஜபமானதுனால் அப்போ நேரம் பொழுது போயிற்று. ஒரு 5 நிமிடங்கள் தான் இனி இருக்கு. அப்ப நான் முடிக்கணும்ட்டு எல்லாரும் எழுப்பி விட்டு ஜபத்தை நடத்தி கொண்டு சமர்ப்பண ஜபம் நடக்கும் பொழுது ஆவியானவர் ஒரு வேத பகுதியை எனக்கு நினைவுபடுத்துறார். ஏற்கனவே ரொம்ப டீப்பா பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறத நான் உணர்றேன். ஆனா எடுத்து பார்த்தா ஒரு 4 வசனங்கள் படிக்கணும். மணியை பார்த்தேன் 9 ஆயிருச்சு. இனி அது சாத்தியப்படாதே சொல்லி இதை அப்படியே வச்சுட்டு, ஆண்டவரே, நான் நம்ம சில நேரத்தில் வேண்டாத்தனம் பண்றது இப்படித்தான். கை வச்சுட்டு, ஏசப்பா, இந்த தவறுகள் இருக்குமானால் மன்னித்து தேவன் சபைக்கு இறங்கும்னு நான் ஜெபம் பண்ணிட்டு மூடிட்டேன். ஆவியானவர் பேச சொல்றார். ஆவியானவர் என்ன செய்யறார்? பேச சொல்றார். ஆனா நான் மணியை பார்க்கிறேன், தோத்திரம், டைம் ஆயிருச்சு, இனி ஒரு பிரசங்கம் எடுக்க முடியாது. ஆமென். உடனே மூடிட்டு என்ன செய்து, ஒரு பாட்டை பாடி இப்படி ஆராதனைக்கு விட்டுட்டு பாஸ்டர் கையில கொடுத்துட்டு முடிஞ்சு போச்சு. நம்ம டைம் முடிஞ்சு நான் ஒரு நாள் தான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் கீழே உட்கார்ந்து பைபிளை என்ன செய்து மூடி கண்ணாடி எல்லாம் வச்சு என்னுடைய சூட்கேஸை ரெடி பண்ணியாச்சு. ஜோமணி இனி என்ன செய்யணும்? நம்ம ஏதாவது தந்தா சாப்பிடணும், கிளம்ப வேண்டியதுதான். ஆனா ஆவியானவர் அந்த வேத பகுதியை என்னை விட்டு வெளியே வரவே இல்லை. முடியாச்சு, அவர் கையில கொடுத்தாச்சு. அவர் தோத்திரம் அப்படியே அந்த ஆராதனையை நடத்தி முடிவுக்கு வருகிறார். அவர் கையில கொடுத்தாச்சு. டக்குன்னு ஆவியானவர் சொல்ற, நீ இதை இந்த பலிபீடத்தை விட்டு இந்த வசனத்தை சொல்லாம இறங்கப்படாதுன்ட்ட. உட்கார்ந்த நான் ஆமேன் போட்டு நான் கடைசி ஜெபம் பண்ணியாச்சு. இறுதி ஜெபம் சபையில பண்ணல, நான் எல்லாமே பேக் பண்ணி எடுத்து வச்சு பேக தூக்கியாச்சுன்னு வைங்களேன். ஆனா மறுபடியும் அந்த வசனத்தை டிஸ்பிளே பண்ண வச்சு மறுபடியும் எழும்பி, பாஸ்டர் ஒரு வசனம் வாசிக்கணும் பாஸ்டர். அவர்கிட்ட மறுபடியும் இதுக்கு முதலுமே வாசிச்சிருக்கலாம். ஒரு வசனம் வாசிக்கணும் பாஸ்டர் ப்ளீஸ் அப்படின்னு வாசிங்க. உடனே மைக்க வாங்கி அந்த வசனத்தை மறுபடியும் அப்படி 1, 2, 3, 4 வசனங்களை வாசிக்கிறேன். பாஸ்டர் நின்னு பதறார்.